ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். கடன் பிரச்சனை உடனே தீர வேண்டுமா? இந்த ஒரு வரிய நீங்க சும்மா இருக்கிற இடத்துல சொல்லி பாருங்க. ₹1 கூட கடன் இருக்காது. மகா பெரியவா அறிவுறுத்தின ஒரு அற்புதமான மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இதை பத்தி மகா பெரியவர் பேசும்போது, இன்னைக்கு பல குடும்பங்கள்ல தலைவிரிச்சு ஆடக்கூடிய பெரிய பிரச்சனை எதுன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது கடன் தொல்லையா தான் இருக்கும். ஏன்னா மற்ற பிரச்சனை எல்லாமே இந்த கடன் பிரச்சனை தொடர்ந்து தான் வந்துடும். கடன் அப்படிங்கிற ஒன்று இல்லாம போயிட்டா இன்னைக்கு காலகட்டத்தில் பெரும்பாலான குடும்பங்கள் நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். ஆனா அப்படி வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி, ஏதோ ஒரு சூழ்நிலையில கடன் வாங்கிட்டோம், அதை இப்ப அடைக்க முடியாம துன்பப்படுறோம். அதுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு அற்புதமான வழியை தான் இப்ப நான் சொல்ல போறேன். இதை தொடர்ந்து செய்யும் போது கடன் அடையிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகும். கடன் வாங்குறதுக்கான சுச்சுவேஷனும் இனிமேல் குறைஞ்சிடும். இந்த மந்திர வழிபாட்டை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு மந்திர வழிபாட்டை நீங்க எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம். இதை ஆரம்பிக்கிற நாள் அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் தீப ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் அபர்ணாய நமக. இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்க சொல்லணும். முதல் நாள் மட்டும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுட்டு 5 முறை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாள் முழுக்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குதோ அது எல்லாம் கூடிய சீக்கிரம் அடையணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே சொல்லுங்க. அப்படி உங்களால நினைச்ச நேரத்துல எல்லாம் மந்திரத்தை சொல்ல முடியாது அப்படின்னா, தினமும் காலை வேளையில விளக்கேற்றி வச்சுட்டு அப்ப சொன்னா கூட போதும். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்கன்னா 21 முறையோ 54 முறையோ 108 முறையோ கணக்குல வச்சு தொடர்ந்து சொல்லிடுங்க. இதுவே நாள் முழுக்க சொல்றதா இருந்தா காலையில ஒரு 5 முறை மட்டும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த ஒரு மந்திர வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒண்ணு. ஆனா இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். அதுக்கு காரணம் அபர்ணாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வரக்கூடிய அந்த அபர்ணா அப்படிங்கிற வார்த்தை லலிதா பரமேஸ்வரி அன்னையை குறிக்குது. கடன் அடைகிறதுக்கு நாம அவங்கள தான் தினந்தோறும் 48 நாட்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்ல போறோம். கடன் முழுவதும் அடையறதுக்கான யோகத்தை லலிதா அன்னை நமக்கு கொடுக்க போறாங்க. இந்த மந்திர வழிபாட்டு முறையில நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒருத்தவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சா நல்லது மட்டுமே நடக்கும். முயற்சி பண்ணி பாருங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.